அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் நடிகர் அஜித் குமாருக்கு கிடைத்த ரசிகர் அந்தஸ்து ரொம்பவே தனி சிறப்பு வாய்ந்தது. ஆரம்ப காலத்தில் காதல் மன்னன், அல்டிமேட் ஸ்டார் என்ற அடைமொழிகளுடன் கொண்டாடப்பட்ட அஜித், தீனா படத்துக்கு பிறகு தல என்ற பெயரே ரசிகரின் மனதில் இடம் பிடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் ரசிக மன்றங்கள், கோஷங்கள், பாலாபிஷேகம் எல்லாம் அதிகரிக்க, அஜித்தை நேரடியாக வந்து இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ரசிகர் மன்றங்களையும் கலைத்தார். அது மட்டும் இல்லாமல் தலைன்னு கூட என்னை அழைக்க வேண்டாம் என்று பல முறை அவர் சொல்லியும் இருக்கிறார். அஜித்தின் இன்னொரு முக்கியமான குணம் என்னவென்றால் பட ப்ரமோஷன், விடாமுயற்சி, குட் பேட் அக்லி போன்ற படங்களுக்கு 100 கோடி ரூபாயில் மேலான சம்பளம் வாங்கினாலும் எந்த ஆடியோ டான்ஸுக்கும் வரவில்லை, எந்த ஸ்டேஜிலையும் போகவில்லை. ரசிகர்கள் நேரில் சந்திப்பது கூட அரிது. அந்த பக்கம் பார்த்தா விஜய் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகும் முன்பே ஆடியோ லான்ச் வைத்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு பெரிய வருமானம் ஈட்டி கொடுத்துள்ளார் என்கிற பேச்சும் ஓடுகிறது. இதையெல்லாம் பார்த்து அஜித் எப்படித்தான் என்று ரசிகர்கள் பழகி போயிருந்தார்கள். ஆனால் பல வருடங்களாக விளம்பரம் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை என்று கண்டிப்பாக இருந்த அஜித் திடீரென ரிலையன்ஸ் நிறுவனத்தின் கேம்பா எனர்ஜி என்ற எனர்ஜி ட்ரிங்க் விளம்பரத்தில் நடித்து தான் இப்போது பெரிய சர்ச்சையை மாறியிருக்கிறது. அஜித் அந்த பானத்தை அருந்துவது போல வெளியான புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்கள் வேகமாக பரவ, அதைவிட வேகமாக விமர்சனங்கள் குவிந்தன. வழக்கமாக அஜித் யாரையாவது கிண்டல் செய்தால் உடனே அரணாக நின்று பாதுகாக்கும் அவரது ரசிகர்களை இப்போது இது தப்புதான் என்று வெளிப்படையாக பேச ஆரம்பித்திருப்பது தான் பலரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. தயாரிப்பாளர்கள் காசு போட்டு படம் எடுப்பறப்ப ஒரு ஸ்டேஜ் கூட வராத நீங்கள் உங்கள் சொந்த ரேசிங் கம்பெனிக்காக இப்படி ஒரு குளிர்பான விளம்பரமா? இளைய ரசிகர்களை நல்லா வாழ ஊக்குவிக்கிறவர்கள் இப்படி ஒரு எனர்ஜி ட்ரிங்கை பிரபலப்படுத்தலாமா என்ற கேள்விகளை எழுப்பி சட்டையை பிடித்து உழுக்காத குறையாக பதிவுகள் போட்டு வருகிறார்கள். இதற்கு இன்னொரு பக்கம் விளக்கம் சொல்லும் ரசிகர்களும் இருக்கிறார்கள். அஜித்துக்கு சிறு வயதிலிருந்தே பைக், கார் ரேசிங் மீது தீராத ஆர்வம். அந்த ஆர்வத்தின் விளைவாக தான் அஜித்குமார் ரேசிங் அணியை தொடங்கி இதுவரை சினிமாவில் சம்பாதித்த பெரும்பாலான பணத்தையும் அதை முதலீடு செய்துள்ளார். இந்த அணியில் வெளிநாட்டு வீரர்களும் இருப்பதால் சர்வதேச போட்டிகள், தொழில்நுட்ப வசதிகள் என மிகப்பெரிய செலவுகள் தேவைப்படுகிறது. அதனால தான் ஸ்பான்சர்ஷிப்காக இந்த கேம்பா எனர்ஜி விளம்பரத்தை நடித்துள்ளார் என்றும் அதற்காக பெரிய தொகை பெற்றுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே கடவுளை அஜித் என்று கத்தின ரசிகர்களே இப்போ தப்புனா தப்புதான் என்ற கேள்வி கேட்குற நிலைக்கு வந்திருப்பது தான் இந்த விவகாரத்தின் ஹைலைட்டு. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் கூட இதில் அஜித் ரசிகர்கள் பேசுவது நியாயம்தான் என்று சொல்வது அளவுக்கு இந்த விவாதம் பெரிதாகி இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.